சரிகமப பவித்ரா இப்ப ரீசென்ட்டா அவங்க கணவர பத்தியும், கணவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட ஃபோட்டோக்கு முன்னாடி தினமும் பண்ணக்கூடிய வாக்குறுதிய பத்தியும் பல விஷயங்கள சரிகமப மேடையில ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5ல மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர்ல ஒருத்தரா இருக்கக்கூடியவங்க தான் கடலூர் சேர்ந்த பவித்ரா. இவங்களோட கணவர் பவித்ரா சரிகமப ஷோவுக்கு வர்றதுக்கு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. சொல்லப்போனா ஆரம்பத்துல பவித்ராவுக்கு பாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கு. பவித்ராவால பாட முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சதே அவரோட கணவர் தானாம். பெருசா தன்னோட மனைவிக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்களாம். அதனால தன்னோட சொந்த ஊர்லயே இவரே மேடை கச்சேரி அமைச்சு, தான் வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் வச்சாங்கன்னா, அந்த ஃபங்ஷன்லயே தான் மனைவிய பாட வச்சு தான் அவங்களோட பாடல் பயணத்த கணவர் ஆரம்பிச்சு வச்சாரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக சரிகமபால இப்ப பவித்ரா பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தன்னோட கணவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட ஃபோட்டோக்கு முன்னாடி தினமும் பவித்ரா எடுக்கக்கூடிய வாக்குறுதிய பத்தி அவங்க சரிகமபா மேடையில ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முறையும் நான் அந்த சரிகமபா ஷூட்டிங்கு நான் கிளம்பி வரும்போது, என் கணவர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிட்டு தான் வருவேன். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்காக தான் நான் ஒரு முறையும் இந்த ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ண போறேன். நான் டைட்டில்ல ஜெயிக்கிறனோ ஜெயிக்கலையோ அது 2வது விஷயம். ஆனா கண்டிப்பா உலகம் ஃபுல்லா பார்க்கக்கூடிய, பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஷோல உங்களோட மனைவி நானும் ஒரு கண்டஸ்டன்டா இருக்குன்னு நினைக்கும்போது, கண்டிப்பா அது உங்களுக்கு பெருமையா இருந்திருக்கும். இத பார்க்கறதுக்கு நீங்க உயிரோட இல்ல. இருந்தாலும் நீங்க இறந்து போனதுக்கு பிறகு உங்க ஆசைய நான் விடாம நிறைவேத்துவேன். டைட்டில் வின் பண்ற வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடுவேன். டைட்டில வின் பண்ணிட்டு அதுக்கான கோப்பைய உங்க ஃபோட்டோ முன்னாடி எடுத்து வைப்பேன். அத பார்த்து உங்க ஆத்மா சந்தோஷப்படணுங்கிற மாதிரி தான் ஒரு முறையும் இந்த சரிகமபா ஷூட்டிங் அவங்க வரும்போதும் சரி, இல்ல மற்ற இடங்கள்ல பாட போகும்போதும் சரி, தன்னோட கணவர் ஃபோட்டோக்கு முன்னாடி இது ஒரு வாக்குறுதியாவே எடுத்துட்டு வருவாங்களாம். இந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் சரிகமபா மேடையில அவங்க பயங்கரமா அழுதுருக்காங்க. என் கணவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா, டெடிகேஷன் டவுன்ல யாருக்கு நம்ம டெடிகேட் பண்றோமோ அந்த பாட்டுக்குரியவங்க அந்த சேர்ல உட்காருவாங்க. ஆனா எனக்கு அந்த சேர் எம்ப்டியா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல என் கணவர் நான் பாடுறத பார்த்துட்டு இருக்காரு நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் அவர பார்க்கும்போது நான் டைட்டில வின் பண்ணி அவர் ஆசை நிறைவேத்தணும் போராடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியும் எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்பு உருவான திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங்க ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த திரைப்படம் ப்ரீ புக்கிங்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அபிஷியல் அப்டேட் வெளிவந்திருக்குது. கண்டிப்பா இந்த திரைப்படம் ஒரு 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யும். பேன் இந்தியா படமா உருவாகக்கூடிய திரைப்படத்துல எல்லா மொழி திரைப்படங்கள்லயும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு ஒரு ஹைப் அதிகமா இருக்கு. விமர்சன ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இந்த திரைப்படம் இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல 5 நாட்கள்ல 40 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். எந்த ஒரு திரைப்படமும் ப்ரீ புக்கிங்ல கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் நெருங்கிறதுக்கான வசூல் செஞ்சது கிடையாது. ரிலீஸுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் ப்ரீ புக்கிங்ல 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப கூலி படத்தை பத்தி அப்டேட் வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.